வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழக அரசு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலயமா மாவட்ட வாரியாக 3000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை இப்போ நிரப்ப போகிறாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் 15/11/2024 காலையில் டைரக்ட் இன்டர்வியூ மூலயமா இந்த பணியிடத்தை நிரப்ப போகிறாங்க. 15ஆம் தேதி காலையில் உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நேரடி பணி நியமனம் மூலயமா இந்த வேலை வாய்ப்புக்கு ஆட்களை இப்போ தேர்வு செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கான வயது வரம்புன்னு எடுத்துட்டிங்கன்னா மினிமம் நீங்கள் 18 வயசு இருந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். மேலும் இந்த அறிவிப்பு எந்த மாவட்ட வாரியாக வெளியிட்டிருக்காங்க, என்னென்ன கேட்டகரியில் வேகன்சி இருக்குது அப்படி சொல்லி 1 by 1 டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான ஆஃபிஷியல் வெப்சைட். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். 15ஆம் தேதி பல விதமான மாவட்டத்தில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மாவட்டத்தில் அந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, இன்டர்வியூ நடைபெற போது. அதுக்கப்புறம் இதான் அதற்கான அஃபிஷியல் வெப்சைட். இதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 15ஆம் தேதி பல விதமான மாவட்டத்தில் இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது எந்தெந்த மாவட்டத்துலேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துட்டு, ஒரே ஒரு மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அந்த இன்டர்வியூ எங்கே நடைபெற போது அதை நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுபடி நீங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி நடைபெற போது. அதுக்கான அட்ரஸும் இதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் இன்டர்வியூ நடைபெறும். காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரையும் உங்களுக்கு நடைபெற போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ராமநாதபுரம் கொடுத்துருக்காங்க. இது காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்வியூ நடைபெறும். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேலம், திண்டுக்கல், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலின்னு சொல்லி இத்தனை மாவட்டத்துக்கான இன்டர்வியூ நடைபெற போகுது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு நேராக ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ எங்கே நடைபெற போகுதுன்னு சொல்லி அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த பிளேஸில் காலைல 10:30 மணிலேருந்து மதியம் 2 மணி வரையும் உங்களுக்கு இன்டர்வியூ நடைபெற போகுது. அது கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கான லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கொடுத்து முடிச்சு கீழே என்னென்ன கம்பெனிலேருந்து என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. சேலரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சைடில் இங்கே பாருங்கள் அப்ளைன்னு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ப்ரோ எனக்கு அப்ளை பண்ண தெரியாது, நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். டேரெக்டாக இன்டர்வியூ நிறைய இடத்துக்கு போங்க. அவங்களே கையில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல வச்சு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டேரெக்டாக அங்கே கொடுத்து நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து அறிவிச்சிருக்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் ஈஸியாகவே வாங்கிடலாம். வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.